Hi families, welcome back to Star Arts Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லைம் தான் வந்து மேக் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்லைம்லாம் வந்து கடையில தான் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருப்போம், விளையாடி இருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்லைம் வந்து பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி வருதுன்னு வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை வச்சு நம்ம நிறையா வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைம் வந்து மேக் பண்ணிடலாம். ஸ்லைம் வருதா இல்லையான்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி 5 ரூபா க்ளூ இருக்கும் இல்லையா, இது வந்து கிளியர் க்ளூ. இது வந்து எல்லோ கலரில் வந்து இருந்துச்சு, எனக்கு ஒயிட் வந்து கிடைக்கல. இதுதான் வந்து எடுத்திருந்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் கிராஃப்ட் வீடியோவில். ஆனால் வந்து கொஞ்சம் நிறையா தான் இருந்துச்சு, அதுவே வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கலர் வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலரில் பண்ணலான்னு ஒரு ஐடியா, அதுக்காக ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஆக்டிவேட்டர் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து போரோப்ளஸோட இந்த வேர்க்ரூ பவுட்ரு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 3-4 வாட்டி வந்து டேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு பவுட்ரு வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து முக்கியமாக பேக்கிங் சோடா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆக்டிவேட்டராக வந்து யூஸ் ஆகும். இது இல்லாமல் பண்ணால் வந்து ஸ்லைம் வந்து வராது. ஆக்டிவேட்டருக்கு வந்து கொஞ்சம் பவுடர், அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து போரோப்ளஸோட பவுடர் தான் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுட்ரு வந்து நல்லா வந்து கரையணும், அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கூட வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா வந்து ஆக்டிவேட்டராக வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த க்ளூ எடுத்துக்கிட்டேன், நம்ம ரெடி பண்ண ஆக்டிவேட்டரும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து ஊற்றி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வந்து அது அப்படியே ஸ்லைமாக வந்து மாறுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சும்மா ட்ரை தான் வந்து பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து உண்மையாகவே வந்து ஸ்லைம் வந்து வந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நான் உண்மையாகவே வந்து ஸ்லைம் வரும்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் வந்து சூப்பராக வந்து ஸ்லைம் வந்துருச்சு. எனக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம கடையிலாம் வாங்குவோம் இல்லையா, கையில் ஒட்டாது இல்லையா, அந்த பாத்திரத்தில் இருக்கிறது எப்படி வந்து அழகாக வருதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு நான் வந்து அந்த ஐஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அங்கங்கே ஒட்டி இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. அது இன்னுமே வந்து நல்லா இருந்துச்சு. போதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்பூனை தூக்கி போட்டு நான் வந்து கையில் வந்து விளையாடினேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல, அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து கடையில் வாங்குறத விட நான் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமே வந்து சூப்பராக வந்துருச்சு. அதனால் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைட்டாக கையில் ஒட்டுச்சு. ஆனால் வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஸ்லைம் எப்படி அந்த நிறைய இருக்கிற ஸ்லைம் வச்சு வந்து ஒட்டி எடுத்தால் இது வரல, அதே மாதிரி வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா குத்திலாம் வந்து பார்த்தேன். சூப்பராக வந்து இருந்துச்சு. ரொம்ப 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 எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நான் வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராலாம் போடல. நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் என்ன காமிச்சனோ அது மட்டும்தான் நான் வந்து போட்டேன். தனியாக நான் எதுவுமே வந்து போடல. இப்போ வந்து அந்த பவுலை பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக கிளியராக கழுவுன மாதிரியே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற ஸ்லைம் வந்து நல்லா இழுத்துலாம் வந்து பார்ப்போம்ல, சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்து பார்த்தேன். அதுவுமே வந்து நல்லா சூப்பராக வந்து வந்துச்சு. நான் இந்த மாதிரி கீழே போடும்போது நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வாட்டி சுற்றுற அளவுக்கு வந்து வந்துச்சு. ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அது சூப்பராக வந்து இழுத்துச்சு. இதை அப்படியே வந்து விடக்கூடாது. இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃபோம் வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, அது வந்து கடையில் வாங்கின ஸ்லைமில் தான் நம்ம வந்து பண்ணோம். இன்றைக்கி நம்ம செஞ்ச ஸ்லைமில் இந்த ஃபோம் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஷேவிங் ஃபோம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணேன். அதெல்லாம் வந்து சரியாக வரல, என்னால் மிக்ஸ் பண்ணவே முடியல. ஆனால் அந்த குச்சி ஓரமாக தூக்கி போட்டு நான் கையால் தான் வந்து பண்ணேன். ஆனால் கொஞ்சம் வந்து கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் தான் அப்படி இருக்கும். போக போக எல்லாமே வந்து அந்த ஸ்லைமே அப்சர்வ் பண்ணிக்கும். சூப்பராக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதே மாதிரி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அது வந்து கடையில் வாங்கின ஸ்லைம். ஆனால் இது நம்ம ரெடி பண்ண ஸ்லைம்லேயே வந்து ஃபோம் மிக்ஸ் பண்ணும்போது செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பார்த்தா நல்லா தெரியும். இந்த மாதிரி வந்து நான் கையில் ஒட்டிருக்கிறதுலாம் வந்து அதை வச்சே வந்து தேய்ச்சேன். சூப்பராக வந்து ஒட்டிக்கிச்சு. ஸ்லைமுமே வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து மாறிடுச்சு. இந்த ஃபோம் மிக்ஸ் பண்ணாவே ஸ்லைம் ரொம்ப சாஃப்டாகிடும்.
அதுவும் நம்ம பண்ண ஸ்லைம் வந்து சாஃப்ட் ஆகுமான்னு எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் இல்லை, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம அதில் எப்படி விளையாடணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் இதில் ரொம்ப நேரம் வந்து விளையாடிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீட்டிலே ஸ்லைம் வந்து ரெடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதோட ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு வேணும்னா அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா மெத்தடில் வந்து நம்ம ஸ்லைம் ரெடி பண்ண முடிஞ்சால் நம்ம ரெடி பண்ணலாம். இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்து நம்ம வேறு பொருளை வச்சு ஸ்லைம் மேக் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ண ஸ்லைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்லைம் வரும். அதுவும் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து ஸ்லைம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்லாம் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா சூப்பரான ஸ்லைம் வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். ஸ்லைமோட ப்ரைஸ்லாம் கடையில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து விளையாடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அழகாக வந்து இது ஒரு டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருவேன். லாஸ்ட்டாக வந்து என்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.